புத்தகத்தை ஒரு கோட் சொல்லுவாங்க. தலைகுனிந்து நீ படித்தால் அது உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டுல யாருமே இல்லை. கார்த்திக்ன்ற ஒரு பையன் மட்டும் இருந்தான். அவனுக்கு வீட்டுல தனியா இருக்க ரொம்ப போர் அடிச்சு. சரி வீட்டுலாம் அங்கே இப்படின்னு பார்க்குறப்போ ஒரு செல்ஃப் நிறைய புக்ஸ் இருந்துச்சு. இது என்ன புக்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலான்னு ஒவ்வொரு புக்ஸாக கழிச்சு பார்த்துட்டு அதில் ஒரு புக்ஸ் எடுத்து அவன் படிக்க ஆரம்பிச்சான். அதில் அவன் படிக்க அவன் மனதை பெய்ஞ்சதுனால அவனால் வெளியில் போகும்போது அந்த புக்ஸ் படிக்கிறதுலேயே ஆழ்ந்து உட்காந்துட்டான். படிக்க அவனுக்கு நிறைய கற்பனை வந்துச்சு. அந்த புக்ஸ் மூலமாக அவன் காட்டுக்கு போகிறான். காட்டில் இருக்க விலங்குகள் வருது, அதுலேருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான், அந்த இமேஜினேஷன் எல்லாமே ஒரு கற்பனையாக வர ஆரம்பிச்சு. நம்ம ஒரு விஷயத்த படமாக பார்க்குறப்ப நம்ம படத்தில் அவங்க வராங்க, அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, அது ஹீரோயின் அவங்களுடைய ஃபேஸ் தான் நமக்கு தெரியும். அதே நம்ம புக்ஸாக படிக்கிறப்ப அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு நம்மளே ஒரு ஃபேஸ், அவங்க இந்த மாதிரி அழகாக இருக்காங்க. நம்ம எப்படி கற்பனையாக ஒருத்தரை நினச்சிருக்கோமோ அந்த கற்பனையான உருவத்தை அவர் பிடிச்சி அவர் எவ்வளோ ஹீரோ எவ்வளோ ஃபைட் பண்ணுறாரு, அவங்க எவ்வளோ ஹீரோயிசமாக இருக்காரு, அவங்க எப்படி இருக்காங்க, அந்த ஹீரோயின் எவ்வளோ அழகாக இருக்காங்க, அந்த இடம் எவ்வளோ இயற்கையாக இருக்குது, எவ்வளோ சீனரி இருக்குது, எல்லாமே நமக்கு இமேஜின் திறமை எல்லாமே இந்த புத்தகத்தை படிக்கிறனால தான் நமக்கு கிடைக்குமே. இதே ஒரு சீனரியாக பார்க்குறப்ப நமக்கு இமேஜின் பண்ணுற திறமையே இல்லாமல் போயிடும். நம்ம அந்த புத்தகமாக படிக்கிறப்ப அந்த இடத்த நம்ம மனசில் கற்பனை பண்ணுவோம். அந்த இடத்துல நம்மளே இருக்க மாதிரி நம்ம இமேஜின் பண்ணுவோம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் நடந்தால் அந்த ஃபைட் நம்மளே அங்கே இருக்க மாதிரி ஒரு இமேஜின்லேயே நம்மளோட உலகமே மாறி வேற உலகத்துக்கு போகும். இதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் போராட திறமை வரும், எதுவும் சமாளிக்க முடியாது வரும். குடோலியே எல்லாம் முடியாதுன்ற சோர்ந்து போகிற எண்ணம் வராது. அதனால நம்ம எல்லாரும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு புக்கெல்லாம் படிக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு புக்கு டெய்லி படிக்க பார்ப்போமே.